Welcome to QB365. நம்ம क्वेश्चन बैंक சாஃப்ட்வேர்ல 6th to 12th all study materials and videos upload பண்ணிருக்கோம். ஃப்ரீயா இருக்கும்போது ரெஃபர் பண்ணி பாருங்க. நியூவா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8ஆம் வகுப்பு அறிவியல்ல தாவர உலகம் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத்த மதிப்பெண் 50. சரியான விடையை தேர்ந்தெடுத்தது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுல 34 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண், மொத்தம் 34. கேள்வியெல்லாம் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாட்ச் பாருங்க. ஒவ்வொரு கேள்விக்குள்ளேயும் 4 பிரிவு கொடுத்துருக்கோம். நீங்க நல்லா சரியா படிச்சு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கேள்வி மற்றும் பதிலுடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் சரியான பதில். பன்னிரெண்டாம் கேள்வி பாருங்க. மிகவும் பழமையான வகைப்பாட்டு முறை என்ன முறைன்னு கேட்டிருக்காங்க. பதில் வந்து செயற்கை வகைப்பாட்டு முறை தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல முந்தைய ஆண்டு வினாக்கள், மாதிரி கேள்விகள், படைப்பு கேள்விகள், முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணிருக்கோம். கவனமா படிங்க, அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். இருபத்தி 4வது கேள்வி பாருங்க. உலகில் உயிரினங்கள் பூக்கும் தாவரங்கள் ஆகும். 4 லட்சம் இருக்கு. பதில் வந்து 4 லட்சம். நம்ம சேனல்ல இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருக்கு தான் வீடியோஸ் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பாடத்துக்கு இப்போ 1 மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் அப்லோட் பண்ணுவோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களை 34 கேள்வி கேட்டிருந்தாங்க. பதிலுடன் பார்த்துட்டோம். இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக தான் பார்க்க போகிறோம். இதில் 16 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மதிப்பெண், மொத்தம் 16. கேள்வி நல்லா ரீட் பண்ணுங்க. 1 by 1 பதிலையும் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு முறை 2 முறை நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்க. அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம்.
6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆல் சப்ஜெக்டும் பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதுலேயும் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்களாக விடைகளுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். கவனமாக படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.